வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் வந்து அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற சீரீஸாக வந்திருக்கு. அண்ட் இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னெல்லாம் ஐடியில் என்னெல்லாம் வந்து இந்த மாதிரியான சினாரியோலாம் ஃபேஸ் பண்ணேன், அது எப்படி இருந்துச்சு அப்படின்றது ப்ராப்ளி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருக்கலான்றது தான் நம்ம இதில் பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நம்ம கம்பெனி ஸ்விட்ச் ஆகிறோம், ஆன்சைட்லாம் வரோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்ஸை நம்ம வந்து ஹானர் பண்ணியிருக்க முடியாது. கூட சொல்லணுன்றதுனால அவங்க இதுக்கு நம்மளால் பண்ணாமல் வேறு டிசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் எடுத்த 2 டிசிஷன்ஸ் அண்ட் அதோட இம்பேக்ட் அண்ட் அது அவங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஆச்சு, அதனால் என்ன நடந்துச்சு எனக்கும் அவங்களுக்குன்றது தான் இந்த 2 ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்டு இது வந்து நம்ம எல்லா லைஃப்லேயுமே எடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஒரு இதில் நம்ம சுவிட்ச் ஆகிறோம், வேறு எதுக்கு போகிறோம் அப்படின்னா வழிகளில் சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆக வேண்டியிருக்குது. நமக்கு அது பிடிக்கலைனாலும் அந்த டிசிஷன் எடுத்து ஆகணும். ஃபார் ஓவரால் க்ரோத், ஃப்யூச்சர் எல்லாத்துக்குமே நம்ம எடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் உள்ள விஷயங்கள் தான் இது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, சென்னையில் நான் ஃபஸ்ட்டு யூஎஸ் வர்றதுக்கு உள்ள சினாரியோ, அப்போது நடந்த விஷயங்கள், அப்போ பண்ணப்பட்ட சம்பவங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்னாச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு H1B விசா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ப்ராஜெக்டே இல்லைன்னு சொல்லிட்டு ஆன்சைட்டே என்னால் வர முடியாமல் இருந்துச்சு. கம்பெனிலேருந்து கொடுக்கவே இல்லை. நானும் கேட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் கொடுக்கலன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி உட்காந்துட்டு இருந்தேன். என்னடா இப்படி போயிட்டுருக்கேன் நம்ம. ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு வெயிட் பீரியட் வந்து கடுப்பாக இருக்கும். இங்கேயும் ஒன்றும் பெருசாக இந்தியாவிலையும் நம்ம சுவிட்ச் ஆக முடியாது, அப்புறம் யூஎஸ் போனால் அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே, நம்ம எப்படியோ போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, சரி வேணாம் நம்ம யூஎஸ்லாம் போக வேண்டாம், இந்தியாவிலே வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் எடுத்து சரி இன்டர்வியூலாம் அங்கே அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணார், நீ வந்து இதுக்கு வேறு எஸ்சிஎலுக்கு ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்துடுங்க, இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு H1B இருக்கிறதுனால இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு இங்கேருந்து கூட அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் எல்என்டியில் அனுப்ப மாட்டுறாங்க, நம்ம வந்து வெளில போய் பண்ணிக்கலாம், வேறு இது மூலமாக போனாலும் சரி ஓகே நமக்கு ஆன்சைட் தானே போகணும், என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்றது தான் எனக்கு வந்து ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. ஏன் எனக்கு இவ்வளோ வெறியாக இருந்துச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு கனடா விசா ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வாரம் போகிறீங்க கனடான்ற மாதிரிலாம் காமிச்சு விட்டுட்டு, நான் வந்து ஸ்வெட்டர்லாம் வாங்கிட்டேன். நம்ம இங்கே இருக்கோம் என்னது டெக்கத்லானில் தான் ஸ்வெட்டர்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த தெர்மல் வியரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் அடுக்கி வச்சு, எல்லோரும் வீட்டில் சொல்லியாச்சு. பக்கத்து வீட்டில் ஒரு வேலைக்கார ஆண்டி வேலை பார்ப்பாங்க, அவங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் இல்லைன்னு கேன்சல் பண்ணி விட்டாங்க. அப்புறம் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா ஸ்வெட்டர்லாம் வாங்கினேன்ப்பா போலியாப்பா அப்படின்ற மாதிரி பாவமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சரி இதுக்காகவாது ஒரு தடவை அந்நிய மண்ணை மிதிச்சுட்டு இந்தியா வந்துடுறேன்டா நான் அப்படின்ற மாதிரி வெறிகொண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சம்பவம் நடந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா. ஸோ அதனால் நான் வந்து அந்த ஆங்கிளில் இருந்தேன், சரி எப்படியா போயிட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம பேரில் வந்து கரை படிந்து விட்டது, நமக்கு வந்து ஒன்றும் இல்லை. இப்போ யோசிச்சு பார்த்தா எல்லாம் சில்லியாக தான் இருக்குது. பட் அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது நமக்கு அப்படி இருக்கும் போல் அப்படின்றதுனால எல்என்டிலையும் ரொம்ப அடுத்தும் டிலே பண்ணிட்டே இருந்ததுனால நான் சரி ஓகே நம்ம வேறு கம்பெனிக்கு வேணால் மூவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்என்டியில் நான் வேறு கம்பெனிக்கு செலக்ட் ஆகிட்டு பேப்பர் போட்டேன். ஸோ அங்கே அவர் ரெஃபர் பண்ணியிருந்தார், ரெஃபர் பண்ணி அது மூலமாக நான் போயிருந்தேன். அண்ட் இங்கே எல்என்டியில் பேப்பர் போட்டாச்சு. அப்புறம் எல்என்டியில் பேப்பர் போட்டவொடனே சரி ஓகே, இதுக்கு நம்ம H1B கொடுத்து காசெல்லாம் கொடுத்து ரைஸ் பண்ணியிருக்கோம், இவனை எப்படியாவது ப்ராஜெக்ட்டில் போட்டு அனுப்பிச்சி விட்டா ஒரு 2 வருஷம் அங்கே இருப்பான்ல அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் அவங்க யோசிச்சிருக்காங்க போல். அதுக்கப்புறம் இப்போ இது பண்ணி கஷ்டப்பட்டு ப்ராஜெக்ட் பண்ணி எப்படியோ ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஷெட்யூல் பண்ணி விட்டாங்க. அதில் ஒரு இதில் செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே செலக்ட் ஆகிட்டோம், நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறது, அங்கே வந்து ரெஃபரன்ஸ் மூலமாக நான் வேலை வாங்கியிருக்கேன். கரெக்டாக இன்டர்வியூ கொடுத்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம வந்து இப்போ H1B தரேன்ட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது. இது வந்து நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு டைலமாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஹெச்ஆர்கிட்ட போய் அட்டன் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைங்க போங்கங்கன்ட்டு யாரோ ஒருத்தங்க தான், நமக்கு தெரியாது, சொல்லிடலாம். பட் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க மூலமாக நீங்கள் போயிருக்கீங்கன்ற போது இட்ஸ் காம்ப்ளிகேட் ஆகிரும் பிரச்சனைகள்லாம். ஸோ என்ன பண்ணுறது, நீங்கள் ஆனால் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து ஆகணும். நீங்கள் ஆன்சைட் போகணும், இல்லைன்னா அந்த கம்பெனிக்கு போகணும். ஸோ எந்த முடிவை நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த முடிவு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது யூஎஸில். ஸோ ஆப்வியஸ்லி நான் எடுத்த முடிவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சைட்டு தான். சரி ஓகே எல்என்டி வந்து பேப்பர் ரிவோக் பண்ணிட்டு இருந்துக்கிறேங்க, என்ன அனுப்பிச்சிருக்காங்க நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சமாதானமாயாச்சு. இப்போ என்னை ரெஃபர் பண்ணார், அவர் டென்ஷன் ஆகிட்டார். நீ ரெஃபர்லாம் பண்ணுவேன், நான் மட்டும் நீ உள்ளே கொண்டு வந்து ப்ராஜெக்ட்லாம் அலோகேட் பண்ணி வைப்பேன், நீ பாட்டை போயிடுவேன் அப்படின்னு
போட்டு திட்டி விட்டார். சரி ஓகே, திட்டினது உனக்கு ஓரளவுக்கு எனக்கு நிம்மதியாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல ஏதோ இப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அவருக்கும் கஷ்டம் தானே, ஏன்னா அவர் நம்ம ரெஃபர்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு, கில்ட்டி ஆகிடுச்சு. என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோம், வேறு வழி லைக் வழி இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், பட் இப்படி பண்ணிட்டோன்றதுனால ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட போய் சொன்னேன், அவருக்கும் காமன் ஃப்ரெண்டு எனக்கும் இருக்கும். ஸோ அவர்கிட்ட சொன்னால் அவர் இல்லை ஜி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது என்ன பண்ண முடியும் நம்ம, தட்ஸ் இட் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அவர் சொன்னது ஓரளவுக்கு எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம டிசிஷன் எடுக்கிறோம், எதர் இதில் தான் எடுக்கணும். இதை எடுத்தால் நம்ம காலம் ஃபுல்லாக யோசிச்சிட்டே இருப்போம், ஐயோ இதை எடுத்துகிட்டு போயிருக்கலாமோன்னு நினச்சிட்டே இருப்போம். பட் இந்த இப்போ லைக் இதுலேயே ஆன்சைட் வந்துட்டோம் அப்படின்னா ஓகே, நம்ம அட்லீஸ்ட் வருத்தப்படுவோம். இப்போ அப்புறம் அதை நினச்சி வருத்தப்படுவோம், பட் இருந்தாலும் அந்த லெவலுக்கு நம்ம யோசிச்சிட்டே இருக்க மாட்டோம்ல. அப்படின்றதுனால சரி ஓகே, வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது அங்கே தெளிவாயிடுச்சு. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசலை, நானும் அவர்கிட்ட பேசலை. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சு அது சம்பவங்கள் நடந்து. அது என்ன பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம டிசிஷன்ஸ் எடுக்க நேரிடும். அண்ட் அதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணலாமா வேணாமான்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு யோசிக்கலாம். பட் ரொம்ப நம்ம அதில் போட்டு மைண்டை வந்து இது பண்ண தேவையில்லை. ஏன்னா இது பியூர்லி ஆஃபீஸில் இருக்கிற விஷயங்கள் நம்ம வி ஹேவ் டு லுக் அட் இட் இந்த ஆஃபீஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பார்த்தா தான் நமக்கும் நல்லது. அது இல்லாமல் நான் இல்லைங்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், அந்த சத்தியத்தை நான் அழிக்க மாட்டேங்க, சின்ன வயசுலேயே போட்டேங்க அப்படின்ற மாதிரி பிங்கி ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம போயிட்டு இருக்க முடியாது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம பிஸ்னஸ் மைண்டாக தான் யோசிக்க வேண்டியிருக்கு. நமக்கு லாங் டேர்மில் இது பெட்டராக இருக்கும், அவங்களுக்கும் இது பெட்டராக இருக்கும். ஏன்னா மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் தான். இப்போ நான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிருந்தேன், அவங்க ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் அங்கே ஒரு பெனிஃபிட் தான் இருக்குது. ஸோ மியூச்சுவல் பெனிஃபிட், மேனேஜராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம போனோன்னா நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறோம் எல்லாம் தெரியும். ஸோ அந்த பிஸ்னஸ் இது இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் போகாதனால அவங்களுக்கு இம்பேக்ட் இருக்குதானா, கண்டிப்பாக இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க எனக்கு அங்கே ஆஃபர் கொடுத்ததுனால தான் எனக்கு இங்கே கரண்ட் கம்பெனிலேயும் எனக்கு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபேக்டருமே இருந்தாலும் பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரி முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏறிடுது. இப்படி எடுக்கிறது தான் கரெக்டுன்னு நான் என்னோடய ஆங்கிளில் கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது என்ன சொல்கிறது, உங்களுக்கு பொலிட்டிக்கலி லைக் மைண்ட் வைஸ் உங்களுக்கு டிசிஷன் வைஸ் இது கரெக்டான டிசிஷன். ஆனால் நீங்கள் தர்மம் நியாயம் அதுபடி கரெக்டாக அதை பண்ணால் அது நீங்கள் தான் சொல்லணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒன்று ஒன்று மாறும். ஸோ எனக்கு எது தேவையோ அது தர்மம் அப்படின்ட்டு கீதையில் சொல்லணும்னு நினைக்கிறேன், அந்த நான் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த இதில் என்ன டிசிஷன்றதை நீங்கள் சொல்லுங்கள். நான் எடுத்த முடிவு கரெக்டாக தப்பா, இது இல்லைன்னா கரெக்டு தப்புனே பார்க்க வேண்டாமா, இட்ஸ் ஜஸ்ட் பிஸ்னஸ் டிசிஷன் அப்படி தான் எடுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான இதாக இருக்கும்ல, ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் சொல்லலாம், இல்லை நான் கீழே கூட போல் கொடுக்குறேன், அதில் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம டிசிஷன் எடுத்து பேசலாம். அண்டு இது ஒரு விஷயம், இது ஃபஸ்ட்டு ஸ்டோரி. 2வது ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா சிமிலர் தான், இதே மாதிரி தான். என்னடா இவனுக்கு இதே வேலையாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து எனக்கு கேட்குது. பட்டு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு கரியரில் ப்ராக்ரஸ் ஆகி போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. அதுக்கு வர்ற கான்சிக்வன்சஸையும் நம்ம ஏற்றுக்க தயாராக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ என்னோட இது என்னென்னா, ஓகே இப்படி ஒன்று பண்ணுறோம், இதுக்கு கான்சிக்வன்ஸ் இது வருதுன்னா அதுக்கு நான் ரெடியான்னு பார்ப்பேன். ரெடினா சரி ஓகே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ள அந்த முடிவுகள் எடுத்து போயிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம ரொம்ப அதில் போயிட்டு நம்ம எமோஷ்னலாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், இல்லைங்க அது எப்படிங்க துரோகம், நான் துரோகம் பண்ணிடலாமா, நான் யார் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன்னா ஒர்க் அவுட் ஆகாது. டிசிஷன் எடுக்கிறோமா போயிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒன்ஸ் இதுதான் அப்படின்னு நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும் நம்ம. அந்த ஆங்கிள் தான். யூஎஸ்லேருந்து என்னாச்சு அப்படின்னா, அது நான் எல்என்டிலேருந்து நான் வந்து கிளைண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிறேன். கிளைண்ட் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்என்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, சரி ஓகே நம்ம ரொம்ப நாள் இருக்கோம், இது என்ன பண்ணுறது, இப்போ வந்து வேறு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு நான் சும்மா வெளில தேடினேன், இன்டர்வியூ வெளில தேடிட்டு இருந்தேன். இங்கே எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராக்டர்ஸ் நிறைய இருப்பாங்க யூஎஸில். ஹெச்ஒன்பிலாம் கான்ட்ராக்டர்ஸ் வந்து உங்களை தேடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எனக்கு எதுவுமே நான் யார்ட்டையுமே கேட்கல, இங்கே வெளில யார்ட்டையுமே நான் கன்சல்ட்லாம் பண்ணல. பண்ணு தான் எதாவது ஐடியா கொடுத்துருப்பாங்க. நான் சும்மா சரி இன்டர்நெட்டில் போடுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடனே டக்குன்னு பிங் பண்ணிட்டாங்க. பிங் பண்ணிட்டு நான் அதில் ஒரு இதில் செலக்ட் பண்ணிட்டு சரி வாங்க வரேங்க அப்படின்ட்டேன். அவரும் பேசிகிட்டு இருந்தார். என்னோட நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அவரும் தமிழில் பேசினார். இன்டர்வியூலாம் பெருசாக ஒன்றும் வைக்கல. ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு, இது உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து இந்த மிஷிகன் வந்துட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆஃபர் லெட்டர் கொடுக்குறேன்ட்டு ஒரு 10% ஹைக்கு அப்படின்ற மாதிரி வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் சரி ஓகே 10% ஹைக் வந்துருச்சு. நான் வந்து பேப்பர் போட்டேன் எல்என்டியில் பேப்பர் போட்டோடனே என்னோடய கிளைண்ட் மேனேஜர் இருப்பார்ல, அவர் ஃபோன் பண்ணி, இல்லை நீ நல்ல ரிசோர்ஸு, நான் உன்னை வந்து விட முடியாது, உனக்கு வந்து நான் கிளைண்ட்டு கொடுத்தா வருவியா அப்படின்னு கேட்டார்.
சரி கண்டிப்பாக வரனே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவர் செக் பண்ணிட்டாரு. லைக் என்னோடய கான்ட்ராக்டர்கிட்ட கேட்டுட்டு, ஓகே கொடுத்துட்றேன், உங்களுக்கு வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்போ தான் ஜாயின் பண்ண முடியும். சரி ஓகே கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இவர் நிறைய எஃபர்ட் போட்டு எனக்காக பண்ணி கொடுத்தாரு, என்னோடய கரண்ட்டு கிளைண்ட் மேனேஜர். ஸோ அப்படி பண்ணி கொடுத்தோடனே அவர் சொல்லிட்டாரு, நம்ம இவர்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த கம்பெனி இருக்குல்ல, வெளியில் உள்ள கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிட்டு என்ன சொல்கிறது, அவங்க வந்து நம்மளை இன்டர்வியூ வைக்காமல் எடுத்திருக்காங்க. இன்டர்வியூ வைக்கல, எதுவுமே வைக்கல, சும்மா எடுத்திருக்காங்க. இப்போ அங்கே என்ன பண்ணுறது, அவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறதுன்ற ஒரு யோசனையாக இருந்துச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ஃபுல் டைம் இங்கே கிளைண்ட்டுக்கிட்ட போகிறது பெட்டர். நமக்கு இங்கே விசா சிச்சுவேஷன் எல்லாத்துக்குமே அது வந்து பெட்டர். இங்கே சேலரியும் அதை விட கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறைய தான் இருக்கும். அப்புறம் நான் இருக்கிற இடத்துல இருந்துக்கலாம், லொக்கேஷன்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நமக்கு ஃபேமிலிலாம் இருக்குது, எல்லாம் மொத்தமாக தூக்கிட்டு இங்கேருந்து போகணுன்னா அதுவும் ஒரு லாஸ் ஆகும். அதனால் அந்த விஷயங்கள்லாம் யோசித்து சரி ஓகே இங்கே இருந்தலான்னு முடிவு பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன். அவங்ககிட்ட சொன்னோடனே லைக் ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் அவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியல. அப்படி அவங்க ரொம்ப இது பண்ணி டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டு திட்டினார். அப்புறம் இன்னொருத்தர் கிளைண்ட் மேனேஜர் ஒருத்தர் வந்து திட்டினார். அவர் ஃபோன் பண்ணிட்டு, டே இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் யூஎஸ்கே விடக்கூடாதா அப்படின்ற லெவலுக்கு பேசுகிறாரு. அவர் என்னமோ அவங்க அப்பா யூஎஸ் கட்டி வச்சுருக்காங்க, என்னமோ அவர் தான் வந்து யூஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ண மாதிரி கம்பெனி வச்சு அவர் தான் வந்துட்டு இருக்க மாதிரி. தமிழ் தான் ஆக்சுவலி அவர், அதனால் தமிழ்லேயே திட்டினார். ஸோ உங்களெல்லாம் யூஎஸ்குள்ளே விடக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிளில் அவர் டோன் போகுது. நீங்கள்லாம் படுவீங்க சாபம் விடுறாரு கடைசியில். நீங்கள்லாம் வந்து கஷ்டப்படுவீங்கடா வாழ்க்கையில், இதை நினச்சி என்றைக்காவது வருத்தப்படுவீங்கடா அப்படின்ற மாதிரி இப்படியே லிட்ரலி இப்படியே மட்டும் சொல்ல இப்படியே சொல்கிறேன். நீங்களாம் படுவீங்க, இங்கே வரீங்கள வந்துடுவீங்க, ஒன்றே இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, ஒருத்தங்கண்டா அப்புறம் இன்னொரு கம்பெனி கொடுக்குறான்னா போயிடுவீங்கன்னா, எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு இழிச்சம் என்ன தெரியுதா. அவரோட இது அப்படியே டென்ஷனில் அப்படியே திட்டுறாரு. அப்படியே என்னாச்சுன்னா, காரில் நான் ஸ்பீக்கரில் ஆன் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். என் ஒய்ஃப் வேறு இருந்தாங்க பாவம், அவங்களுக்கும் வேறு இது கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன சொல்கிறது, நம்ம திட்டு நம்ம வாங்கினா பரவாயில்ல, என்ன நம்ம வீட்டில் ஒரு ஹீரோவாக தானே இருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களும் இதை கேட்க வேண்டியதாகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. நான் தான் சரி, ஆஃபீஸில் இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம அதுக்கெலாம் வருத்தப்பட்டுக்கிட்டு அவன்கிட்ட போய் திருப்பி திட்டிகிட்டு இருந்தோம்னா நமக்கு நம்ம மூவ் ஆன் ஆகிலாம் போக முடியாது, நம்மளோட ஃபோக்கஸ் போக முடியாது. ஸோ அதனால் இட்ஸ் ஓகே, அவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு மெயில் மட்டும் அனுப்பிச்சேன் அவங்களோட சீனியருக்கு. இந்த மாதிரி நான் சேரல, சரி ஓகே அது என்னோடய தப்பாகவே இருக்கட்டும், நான் அன்ப்ரொஃபஷனலாகவே இருந்துட்டு போகிறேன், என் வாழ்க்கை நாசமாகவே போயிட்டு போகுது, ஆனால் நீங்கள் உங்கள் ஆள் இப்படி பேசுகிறாரே அது நியாயமா அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் மட்டும் போட்டேன். அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணல, நான் ரிப்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதோட இதை முடிச்சிட்டேன். அண்டு அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பண்ணல, நானும் அவர்கிட்ட பண்ணல. அவர் நம்பர் இருக்குது, பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே, நம்ம இந்த மாதிரி பாட்காஸ்ட்டில் வச்சு அவரை பற்றி திட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு அப்போவே பிளான் பண்ணியிருக்கேன் போல். இப்போ பாட்காஸ்ட்டில் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டும் நடந்துச்சு. ஸோ இதுலேயும் அகைன் இது எனக்கான இதில் அவர் திட்டினால எனக்கு ஒரே ஒரு நன்மை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு இங்கேயும் கில்ட்டியாக தான் இருந்துச்சு. சரி என்னடா நம்ம வரோன்னு சொல்லியிருந்தோம், இப்போ போகாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது நம்ம லைக் இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஆக்சுவலி என்ன நினச்சேன் அப்படின்னா, அவர் இப்படி திட்டினோடனே எனக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு. இப்படி திட்டார பரவாயில்ல, எந்த பேருக்கு போகாது நமக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ரிலீஃப் வந்துடுச்சு ஆக்சுவலி அவர் இப்படி திட்டினதுனால. ஸோ அதனால் அவருக்கு நான் வந்து நன்றி தான் சொல்லணும். ஏன்னா என்னை வந்து கில்ட்லேயே வச்சுருக்காம அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது 2வது ஸ்டோரி. ஆனால் அந்த 2வது ஸ்டோரியில் நம்ம வந்து அகைன் எவ்ரிதிங் இஸ் பிஸ்னஸ். நீங்கள் வந்து இப்போ நான் அங்கே இருந்திருந்தேன்னா லைக் கரண்ட் சேலரிக்கு அதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் அந்த ஊருக்கு போயிருப்பேன், அங்கே ரொம்ப பனி எல்லாமே இருக்குது. பட் சிச்சுவேஷன் இஸ் சிச்சுவேஷன். நம்ம இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியது வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு எது பெட்டரோ அந்த டிசிஷனை தான் நம்ம எடுக்கணும். தேவையில்லாமல் நம்ம வாக்கு கொடுத்துட்டேன்றதுனால அந்த டிசிஷன் எடுக்கிறதோ அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஒர்க் ரிலேட்டடாக இருக்கும்போது நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குன்றது என்னோடய கருத்து. அகைன் இதுலேயும் நம்ம வந்து நான் யார் தப்பு யார் ரைட்டுன்னு நம்ம பார்க்க முடியாது. அவங்க ஆங்கிளில் பார்த்தா அவங்க கரெக்டு, என் ஆங்கிளில் பார்த்தா நான் கரெக்டு, அதுதானே. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிசிஷனில் இருந்திருக்கீங்களா, நீங்கள் எப்படிலாம் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ப்ராப்ளி நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம் தானே. ஸோ அதனால் அந்த ஆங்கிளில் இருக்கிறத நம்ம அங்கே வித்தியாசமாக நல்லா ஹேண்டில் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளி இதில் உங்களோட டிசிஷன் வேறு மாதிரி இருக்கலாம். உங்களோட முடிவு வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸே பண்ணதில்லை அப்படின்னா ஓகே இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நிறைய வரலாம். பட் ஆக்சுவலாக அந்த டிசிஷனில் இருக்கும்போது அது நம்மளோட யோசனை சிந்தனை லாங் டைம் ஃபேமிலி எல்லாத்தையும் யோசிச்சிங்கன்னா எது பெட்டரோ அந்த டிசிஷனாக நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுதான் 2 ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது. அண்டு இதுக்கப்புறம் ஸ்டோரிகள் வருமானா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இதேமாதிரி எனக்கும் கூட நடந்திருக்குல்ல, நம்ம இப்போ சொல்கிறோம் அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு வேறு எதுன்னு போவாங்க. ஸோ அது இருக்குது. ஸோ கம்பெனிஸில் இட்ஸ் ஃபைன். நான் இப்போ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் அவங்கள கோவமே படுறதில்ல. சரி ஓகே ஃபைன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை திட்டின மாதிரி போது கரெக்ட், நானும் நீயாக இருக்கும்போது அப்படி தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி விட்டுறது. ஸோ
இதில் இன்னொன்று என்ன நான் கற்றுக்கிட்டேன்னு பார்த்திங்க அப்படின்னா, எப்போவுமே ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு அந்த ஆஃபீஸ் சர்க்கிளில் எல்லாருமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறது கஷ்டம். இனிஷியலாக நம்ம ஃப்ரெஷ்ஷராக போகும்போது அப்போ ரொம்ப நைவாக இருப்போம், ஒரு புதுசாக இருப்போம். எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட தான் லைஃப் லாங்காக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருப்போம். பட்டு போக 2வது கம்பெனி 3வது கம்பெனிலாம் சுவிட்ச் ஆகும்போது பீப்பிள் சேஞ்ச். முன்னாடி இருந்த பீப்பிளை வந்து நம்ம பார்க்கவே மாட்டோம். திடீர்னு ஒருத்தங்க மீட் பண்ணுறோம். ஓகே, ஒரு லெவலில் நம்ம அந்த ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்போம். அதை தாண்டி பெருசாக அந்த கனெக்ஷன் அப்படிலாம் வராது. அது இட் கம்ஸ் அவுட் ஆஃப் தட். வெளியில் தான் வரும். இப்போ நம்ம அங்கே பக்கத்தில் வீட்டில் இருக்காங்க அந்த மாதிரி உள்ளவங்க கூட நம்ம வரும். பட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பில் அந்தளவுக்கு பேசிவிட்டு அந்த லெவலில் இருந்தாலே போதுமானது. ஆஃபீஸ் முடித்தோடனே அவங்கள வந்து என்ன சொல்கிறது, அதை பற்றி ரொம்ப யோசிக்க தேவையில்லைன்றது என்னோடய இப்போது கரண்ட் கருத்தாக இருக்குது. 1-2 பேர் இருந்தாங்கன்னா ஓகே. பட் என்டையர் டீமே நான் கொண்டு வந்துட்டு அது ஒரு பிக் பாஸ், ஆஃபீஸில் ஒரு பிக் பாஸ் விளையாடிக்கிட்டு அது நமக்கு தேவையா சொல்லுங்கள்? தேவையே இல்லை. ஏன்னா ஆஃபீஸ் அப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்ம கொண்டு வந்துட்டோன்னா ஆஃபீஸும் அவங்க கூட சேர்த்து வந்துடும். நம்ம டீமில் இருக்கிறவங்க எஸ்பெஷலி வேறு டீம் கூட பரவாயில்ல, நம்ம டீமில் இருக்கவங்களே கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா ஒர்க்கும் வந்துடும். நீங்கள் ஒர்க்கை பற்றியும் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு இதுக்கு ஒரு டிஸ்டிங்ஷனே இருக்காது. ஸோ அதனால் அந்த இதில் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் முன்னாடியே நான் கொஞ்சம் அப்படி தான் இருப்பேன். பட் ஃபஸ்ட் கம்பெனிக்கு அப்புறம் செகண்ட் கம்பெனிலேருந்து பட் அக்சென்ச்சர்லாம் எனக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஃப்ரெண்டு கிடச்சாங்க. அவங்க நான் சொன்ன மாதிரி அவங்க என் டீம் கிடையாது. என் டீமில் இருக்கிறவங்க எனக்கு ஃப்ரெண்டாகவே வரமாட்டாங்க. அந்த பொண்ணு மாதிரி தான் ஓடிடும். திட்டிட்டு ஒன்று திட்டும், என்ன பேக் மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா லைக் ஓகே நல்ல நாலேஜபிளாக இருக்கார், வாட் அ கை ஹீ இஸ் அப்படின்ற மாதிரி 2ல் தான் ஒன்று சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேறு டீமில் இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது இட்ஸ் வெரி பெட்டர் அண்ட் பெனிஃபிட்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு அதுதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் லாங் டேர்மில் கொண்டு வரும். இல்லைன்னா ஆஃபீஸும் உள்ளே வந்துருச்சுன்னா அதுலேயும் லைக் நம்ம பேசுனது சுவிட்ச் ஆகும்போது மட்டும் உள்ளது. இதே மாதிரி இன்டர்னலாக நிறைய பாலிடிக்ஸு, இன்டர்னலாக நிறைய விஷயங்கள் லைக் என்ன சொல்கிறது, இப்போ ப்ரமோஷன் அது இதெல்லாம் வருது இல்லை. ஸோ அதுவும் நம்ம டேக்கன் இன்டு அக்கௌண்ட் எடுத்தோம்னா இன்னும் நிறையவே வரும். ஸோ இதுதான் என்னோடய லைஃப்பில் நான் பார்த்தது. அண்ட் இதுதான் இதுலேருந்து என்னோடய டேக்அவேஸ் இதெல்லாம் தான். ஆஃபீஸில் ஓகே மினிமலாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்குவோம். ரொம்ப அதை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. ரொம்ப அதை மைண்டில் போட்டு நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இருந்தோன்னா நம்மளால் ஒன்றும் லீவ் ஆன் பண்ண முடியாது. கரெக்டான முடிவுகளையும் நம்ம எடுக்க முடியாது. அண்ட் ஒரு ஆஃபீஸில் ஒன்று நடக்குதுன்னா அது மியூச்சுவல் பெனிஃபிட் தான். அவங்களுக்கும் மானிட்டரி பெனிஃபிட் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. வாட் எவர் இஸ் பெஸ்ட், வாட் எவர் இஸ் யூ வாண்ட், உங்களோட ஆங்கிளில் நீங்கள் யோசித்து அந்த ஆங்கிளில் முடிவு எடுக்கணும். அது இல்லாமல் நான் வந்து லைக் கில்ட்டியாக இருக்கேன், எனக்கு வந்து நான் வந்து இந்த துரோகம் பண்ணக்கூடாது, இந்த பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குப்பா அப்படி இப்படின்லாம் ரொம்ப பண்ணிவிட்டு எடுக்கிறது சரியாக இருக்குமா இல்லையா அப்படின்றது உங்களோட கையில் தான் இருக்குது. ஏன் ஆங்கிளில் இட்ஸ் நாட் டூ மச், ரொம்ப அதில் திங்க் பண்ண தேவையில்லை. அவங்களும் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது இல்லைன்னா நம்ம என்ன இல்லையா என்ன, அதுதான் நம்ம போய் தான் அதை ப்ராஜெக்டை தூக்கி நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. உலகத்தில் நிறைய ஆள் இருக்காங்க. ஸோ தே வில் டேக் கேர் ஆஃப் தட் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்ட்டில் நான் உங்ககிட்ட சொல்கிறது. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணணும், இதை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களோட கரியர்லன்னா நீங்கள் அதை கூட நம்ம தமிழ் மூவி பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம கூட உட்காந்து பேசலாம். அப்படி பேசணுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் பிங் பண்ணலாம். நம்ம ஒரு ஷெடியூல் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னொரு பாட்காஸ்ட் எபிசோட் போடலாம். அண்டு இதுக்கு அடுத்து இந்த மாதிரி சீரியஸில் வேறு இந்த எபிசோட் பற்றி நீங்கள் தான் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை இன்ஸ்டாகிராமில் சொல்லலாம். இல்லைனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் சேட் பண்ணலாம். டிஸ்கஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். அண்ட் அடுத்த பாட்காஸ்ட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.